நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. சஞ்சு, உனக்கு என்னாச்சு? வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரியா இருந்த, அதான் ஊர் சுத்தவன் வெளியே வந்துட்டோம்ல, அப்புறம் என்னாச்சு உனக்கு? எனக்கு என்னடி, நான் நல்லா தான் இருக்கேன். என்னென்ன வாங்கணுமோ வாங்குங்க, பில் வேணா நான் கூட பே பண்றேன். ஆமா, இந்த மூஞ்சி பில் பே பண்றா, நாங்க எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம இப்ப இங்க எதுக்கு வந்தோம்? சும்மா ஊர் சுத்தி பார்க்க தான். ஓகேவா? நீ பில் பே பண்ற, நான் பில் பே பண்ற, அதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது. ஓகேவா? ஹாப்பியா இரு. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்களாம் உங்க புருஷனோடய உங்க லவரோடய இருக்கீங்க, நான் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்க தோணும். லூசு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்களாம் போய் என்னென்ன திங்ஸ் வாங்கணுமோ எனக்கு பதில் என் தங்கச்சி கூட்டு போங்க, இந்த கடையவே விட்டு வாங்கிட்டு வந்துருவா. ஓகேவா? எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, எனக்கு தலை வலிக்குது, அவ்வளோதான். சரி, என்னதான் தலை வலிச்சாலும் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே வரதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் வந்தேன். அதுக்கு என் தங்கச்சி கூட்டு வந்தேன். என்ன வாங்கணுமோ வாங்குங்க. சஞ்சு, என்னது இது? வா, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கடி. என்னால உங்க கூட நார்மலாவே இருக்க முடியல. என்னையும் மீறி உங்ககிட்ட எதையாவது சொல்லிடுவேணும்னு ரொம்ப பயமா இருக்கு. இந்த உலகத்துல ஒரு பொண்ணுக்கு எது முக்கியமோ அதை இழந்துட்டு நிக்கிறேன். திக்கி திணறி நிக்கிறேன். பதில் கிடைக்காம இதை நான் யாருக்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன நினைக்கும் போது அசிங்கமா இருக்கு. ஆனா இந்த தப்பு தெரிஞ்சு நடக்கல, அது மட்டும் எனக்கு தெரியும். ஆனா தெரியாம நடந்த தப்புக்கு தானே தண்டனை அதிகமா கிடைக்குங்க. சஞ்சு, கலை, இதையும் அவன் மாறி நடந்துக்கிறா. ஒண்ணுமே புரியலையே. நாம தான் அம்மா கிட்ட இருந்து இவளை காப்பாத்திட்டே இருக்குமே. என்னாச்சு இவளுக்கு? கலை, என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. நான் நார்மலா இருந்தா எங்கேயும் வருவேன், என்ன வேணாலும் செய்வேன். நீங்க பர்றீனா கூட இந்த கடையை கூட நான் வாங்கிட்டு வந்துருவேன். ஆனா இப்ப என்னால முடியல. எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி, நீங்க அவளை கூட்டிட்டு போங்க. அப்ப நீ எங்கடி இருப்ப? இவ்வளவு பெரிய மாலுக்குள்ள எங்க இருப்பேன்னு கேட்கற நீ? நல்லா வருவீங்க, போ, கூட்டிட்டு போய் தங்கச்சி. வர வர ஒண்ணுமே சரியில்லை சஞ்சு. என்னன்னே தெரியல. கவினா நான் யூஎஸ் போனதுனால இப்படி இருக்கியா, இல்ல உனக்கு நிஜமாவே ஏதாவது பிரச்சனைன்னு கூட எனக்கு தெரியல. எதையுமே சொல்ல மாட்டேங்கிற. அப்படியே இரு. சரி, வாங்கடி போலாம். அக்கா, எல்லாம் ஓகே தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஏண்டி, அம்மா கிட்ட ஏதாவது மாட்டிக்கிட்டியா? அடியே நீமா, அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. போ, அவங்க கூட போ. அக்கா, ஏதாவது இருந்தால் சொல்லுக்கா, எதையும் மறைக்காத. எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இவ்வளோ நாளைக்கு அம்மா கிட்ட நான் தானே சமாளிச்சிட்டு இருந்தேன். ஏதாவது நான் சொல்லு. என்ன மன்னிச்சிரு அகல்யா, உங்ககிட்டயும் சொல்ல முடியாத நிலைமை ஆயிடுச்சு. ஒவ்வொரு வீட்லையும் அக்கா தங்கச்சி எப்படி இருப்பாங்களோ, அதையும் தாண்டி எனக்கு என்னன்னாலும் நீ தான் பார்க்குற. ஆனால் உங்ககிட்டே மறக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. என் கவின் என் கழுத்தில் தாலி கட்டினதுல நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் மாட்டாமல் இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான் அகல்யா. இல்லை, அக்கா நம்மளுக்கு தெரிய வேணாம்னு சொல்லி எதையும் மறைக்கிறா. அக்காக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. அகல்யா, விடக்கூடாது. மாமா உன்னை நம்பி தான் விட்டுட்டு போயிருக்காரு. நம்ம கிட்ட பேசினதை அக்காக்கு தெரியாது. நீ ஒன்றும் கவலைப்படாத. ஏதோ வெளியே சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை நீ மறைக்கிறீங்க மட்டும் நல்லாவே எனக்கு தெரியுது. கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனையிலேருந்து உன்னை நான் வெளியே கொண்டு வரேன். நீ கவலைப்படாத செஞ்சு. அகல்யா வாமா. இது வரேக்கா. கவின், இதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்? இதை சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இதை எவ்வளோ சந்தோஷமா உங்ககிட்ட சொல்லணும் தெரியுமா? ஆனா ரொம்ப பயந்து பயந்து உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தோணுது கவின். இந்த குழந்தையால நம்ம வாழ்க்கையில ஏதாவது நடக்க போகுதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. சம்மந்தமே இல்லாம நம்ம விஷயத்துல என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு கவின். நான் எதுக்கு உங்களை என் கழுத்துல தாலி கட்ட சொன்னேன்? இப்போ இந்த குழந்தை, நான் என்ன பண்ண போறேனே தெரியல. சாரி, எனக்கு தலை சுட்டுச்சு, தெரியாம உங்க மேல விழுந்துட்டேன். சாரிங்க. இட்ஸ் ஓகே, ஒன்றும் இல்லை. நீங்க சஞ்சனா தானே? ஆமா, சஞ்சனா தான். யூ டோன்ட் மைண்ட், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமா? யாரு நீங்க? திடீர்னு வந்துட்டு என்கிட்ட பேசணும்னு சொல்றீங்க? இல்ல, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களோட இல்ல, ரிலேட்டிவ் தான். எனக்கு நெருக்கமானவங்களோட ரிலேட்டிவா? ஆமா, நான் சொல்றேன். கொஞ்சம் பேசலாமா? பேசலாம். ரெஸ்யூமில் செக் பண்ணேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்களே 3 பேர், அவங்கள விட உங்களுக்கு தான் திறமை அதிகமாக இருக்கும் போல். ரெஸ்யூம் அந்த அளவுக்கு இருக்குது. ஐயோ சார், நீங்கள் வேற என்னை போய் திறமை இருக்குங்கிறீங்க. என் ஃப்ரெண்டு கார்த்தி சொன்னால் ஒத்துக்குருவேன். என்ன, எனக்கெல்லாம் திறமை இருக்குமா? மிஸ்டர் பிரவீன், ஐம் ஹெச்ஆர், அதாவது இந்த ஆஃபீஸோட ஹெச்ஆர். ஓகேவா? ஒரு இன்டர்வியூ எப்படி எடுக்கணும், ஒருத்தவங்கள பார்த்தாலே தெரியும் இவங்க இப்படி தான் அப்படிங்கிறது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரை நான் இன்டர்வியூ பண்ணதில்லை.
எனக்கு யாரும் பெஸ்ட்டாக தோணலை. உங்களை பார்க்கும்போது தான் எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது. உங்கள் ரெஷ்யூமும் அப்படி இருக்குது. ஸோ நீங்கள் தான் அந்த ஆஃபீஸ்க்கு சரியாக வருவீங்க. உங்களை நான் அப்பாயின்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். சொல்லப்போனால் வேலையை பொறுத்தவரை விட திறமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ஒரு விஷயத்தை இப்படி செய்யுங்க அப்படின்னா வந்துட்டு மூளை வேலை செய்யணும். ஓகேவா? அதுக்கான ஒரு இது வந்து உங்ககிட்ட இருக்குது. நான் வந்து உங்களோட கெப்பாசிட்டி வச்சு சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ஆஃபீஸ்க்கு சரியாக வருவேன்னு நினைக்கிறேன். மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட் ஆகாது. இன்னாஃப் சார், இனி என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு உரிமையுமே கிடையாது. உங்களுக்கு இந்த ஆஃபீஸ்க்கு நல்லா திறமையான ஆள் தானே வேணும். நீங்கள் சொல்கிற திறமையான ஆள் நான் கிடையாது. ஓகேவா? எக்ஸ்கியூஸ் மீ, எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? நீங்க என்ன இப்படி இருக்கீங்க? இந்த காலத்துல எல்லாம் எப்படி எப்படியே இருக்காங்க. உங்களுக்கு வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக பறிஞ்சு கட்டிட்டு வந்து பேசு. இங்கே பாருங்க சார், பொட்டு அடிச்ச மாதிரி ஒன்று சொல்கிறேன். ஓகேவா? இந்த காலம் அந்த காலம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எதுவுமே முக்கியம் கிடையாது. என்னை பொறுத்தளவு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பை யார்கிட்ட எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாது. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட என்ன திறமையிலன்னு இவங்க ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகேவா? என்ன பொறுத்தளவில் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லா திறமையுமே இருக்குது. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷங்களுக்கோ திறமை இருக்கதா செய்யும். ஆனால் அதை யாரும் வெளிப்படுத்திக்கிறது இல்லை. அவங்களுக்கான வாய்ப்பு வரும்போது கண்டிப்பாக அதை வெளிப்படுத்துவாங்க அவங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன திறமை இல்லைன்னு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணீங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது சார். என்னதான் ஒரு ஆஃபீஸோட ஹெச்ஆராகவே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹெச்ஆர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இன்டர்வியூ எடுக்கிறது மட்டும் அவங்களோட இது கிடையாது சார். ஓகேவா? சும்மா கொண்டு வந்து ரெஸ்யூம் நீட்டிட்டு அது உன் குவாலிஃபிகேஷன் நல்லா இருக்கு, உனக்கு திறமை இருக்கு, இந்த ஆஃபீஸ்ல வேலை இருக்குன்னு சொல்றது மட்டும் கிடையாது. ஒருத்தவங்க இன்டர்வியூ வராங்கன்னா அவங்களோட மனசை அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற மனசு வேற யாருக்குமே வராது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஆஃபீஸ்ல வேலை இல்லைன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு மட்டும் என்ன திறமை இருக்கு? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லாத திறமை தான் ஒன்று என்கிட்ட கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன திறமை இருக்கோ அதே தான் எனக்கு இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லாத இந்த ஆஃபீஸ்ல வேலை எனக்கும் தேவையில்லை சார். இங்கே பாருங்க சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி நேற்று வந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடையாது எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப். ஓகேவா? சின்ன வயசுலேருந்து விவரம் தெரிஞ்சதுலேருந்து நாங்கள் 4 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்குள்ள என்ன சண்டை வந்தாலும் என்ன இது வந்தாலுமே சரி எங்களுக்குள்ள மட்டும்தான். அதே மாதிரி தான் ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து இப்போ ஒர்க்கு வரைக்கும் 3-4 பேருமே ஒரே இடத்துல தான் நாங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எங்கள் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு யார் குறுக்க வந்தாலும் அந்த ஒரு இதை நாங்கள் எப்பவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் சார். இப்போ நீங்கள் இப்போ வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் டிலே பண்ணீங்க தெரியுமா? நீங்கள் என்ன சார் எங்களை வேணான்னு சொல்கிறது? எங்கள் 4 பேருக்கும் எங்கள் திறமைக்கு ஏற்றாப்புல வேறு ஆஃபீஸில் எங்கேயுமே எங்களுக்கு ஒர்க் கிடையாது. நாங்கள் படிச்சிருக்கோம் சார், எங்ககிட்ட திறமை இருக்குது. ஓகேவா? நாங்கள் எங்கே வேணாலும் போய் ஒர்க் பண்ணுவோம். இன்னொருத்தன இருக்கான் என் ஃப்ரெண்டு கவின், ஆனால் அவன் இங்கே கிடையாது, யூஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இப்போ தான் ரீசெண்டாக போனான். நாங்கள் 5 பேர் தான் சார். ஓகேவா? இப்போ என் ஃப்ரெண்டு அங்கே போயிட்டான். ஆனால் 4 பேர், இந்த 4 பேரும் ஒரே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற இது எங்களுக்குள்ள இருக்கு. ஓகேவா? நீங்கள் என்ன சார் எங்களுக்கு வேலை கொடுக்கல? வேணாம் சார், நான் சொல்கிறேன்ல, எங்களுக்கு கொடுத்தா 4 பேருக்கும் அவங்க திறமைக்கு ஏற்றாப்புல வேலை கொடுங்க. இல்லையா அப்படியோட உங்கள் ஆஃபீஸில் நாங்கள் வேலை செய்யணும்னு எந்த அவசியமும் கிடையாது சார். நான் வரேன் சார். டேய் மச்சான், எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? டேய் பிரவீன். என்னடா? டேய், உனக்கு காமெடி மட்டும்தான் பண்ண தெரியும். ஏதோ விளையாட்டு போக்கில் என்னமோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு தான்டா நினைச்சோம். ஆனா இன்னைக்கு எங்க மனசுல அப்படியே உயர்ந்துட்டடா பிரவீன். நிஜமாட மச்சான், நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே மெய் சிலிர்க்க வச்சிருச்சுடா. நான் என்னடா பேசினேன்? அப்படிலாம் கிடையாது. இப்பவும் சொல்றேன், உங்களை யாருக்காகவும் எந்த இடத்துலயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டா. ஓகேவா? என் அப்பா அம்மாக்கு அப்புறம் நான் பெருசா நினைக்கிறது உங்களை மட்டும்தான்டா. நம்ம 5 பேர் என்ன நினைச்சோம்? கவின் தனியா போயிட்டான் யூஎஸ் போறேன்னு, என்ன? ஆனா நம்ம 4 பேர் என்ன நினைச்சிருக்கோம்? நம்ம என்ன பண்ணாலும் நம்ம ஒன்னாதான் பண்ணணும்னு நினைச்சோம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்றதும் அப்படித்தான் இருக்கணும். அது என்ன ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு ஆஃபீஸை செலக்ட் பண்றது? அதெல்லாம் எப்போதுமே ஒத்துக்க மாட்டேன். என்னைக்குமே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் என்னோட லைஃப். இந்த ஆபீஸ் இல்லனா என்னடா, இன்னும் நிறைய ஆபீஸ் இருக்கு, வாங்க தேடி போகலாம். எனக்கு நீங்க தான்டா முக்கியம், உங்களை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. வாங்க போ. ஏ ஃபோல்டர்ல போடுறதெல்லாம் தப்பு தப்பா பண்ணி வச்சிருக்கீங்க. அது மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிடுங்க. ஓகே சார். கவின், உங்ககிட்ட இந்த உண்மையை நான் சொல்லியே ஆகணும். சொல்லலைன்னா பெரிய பிரச்சனையாயிடும். தனியாக பேசிடும்
என்ன சஞ்சு கால் பண்ணுறா? ஆஃபீஸில் இருக்கும்போது ஃபோன் பண்ண வேணான்னு சொல்லியிருக்கனே. என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? அட்டன் பண்ணி பேசலாம். எக்ஸ்கியூஸ் மீ, அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நான் அப்புறமா செக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே சார். எடுங்க கவின், ஃபோன் எடுங்க. சஞ்சு, கவின், கவின். சஞ்சு ஆர் யூ ஓகே? அழுகிறியா? சஞ்சு ஏதாவது பிரச்சனையா? சஞ்சு, கவின், ஒர்க்கா இருக்கீங்களா? அது இருந்துட்டு போட்டோம். இப்போ எதுக்கடி அழுதுட்டு இருக்க? ஏதாவது பிரச்சனையா? அது கவின், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் கவின். என்ன ஒர்க்கா இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. முக்கியமான விஷயம். என்ன இவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்றா தானே போனாங்க? அகல்யும் கூட போனா. ஆனால் இப்போ இவ மட்டும் வந்திருக்கா. அகல்யா எங்கே போனா? வர வர சஞ்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. அவன் நார்மலாகவே இருக்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிடணும். ஏய், உனக்காக நேரம் ஒதுக்காமடா. என்னடி ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? தாலிகடி மாட்டிருச்சா? என்னடி? கவின், கவின். சஞ்சுமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சஞ்சு. எதுக்கடி அழுகுறேன் சஞ்சு? ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவங்களோட லைஃப்ல இந்த விஷயம் ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன்னா அது இருந்தாதான் நம்ம இந்த உலகத்துல பொண்ணா பிறந்ததுக்கே ஒரு அர்த்தம். அதை அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது ஒவ்வொரு பொண்ணோட கனவு. ஆனா என் வாழ்க்கையில, அதாவது நம்ம வாழ்க்கையில இந்த விஷயம் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல கவின். அடியே, தலையும் புரியாம வாலும் புரியாம பேசாது. எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன சஞ்சு, ஏன் இப்படி பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரியல சஞ்சு. தயவு செஞ்சு எதா இருந்தாலும் சொல்லடி. யூ ஃபாதர் டு பி கவின். சஞ்சு, ஆமா கவின், நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன். ஐ அம் பிரெக்னன்ட். கவின், நீ அப்பா ஆயிட்டடா. ஆனா நான் இப்ப என்ன கவின் பண்றது? சஞ்சு, என்னால இதை ஏத்துக்க முடியல சஞ்சு. சஞ்சு, என்ன மன்னிச்சிரு சஞ்சு. என்னாலையும் தான் கவின், என்னால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனா இப்ப நான் என்ன பண்ணுவேன்? தாலியை மறைச்சிருவேன். ஆனா உன் குழந்தைய நான் என்னடா செய்வேன்? எதுக்கு கவின் எனக்கு இப்படி ஒரு நிலைமை? கவின், வந்துருடா, என்கிட்டே வந்துரு கவின். நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஐயோ, செத்து போயிடலாம் போல இருக்கு கவின். யாரோ பண்ண தப்பு. நம்ம வாழ்க்கை எப்படி போயிருச்சு கவின். பேச்சு கேட்டேன், மொழியை பிரிந்து போட்டேன், வாழ்த்தினேன், வருகிறேன், ஞாபகத்தை கோர்த்தேன். சாலைகள் நெடுகில் பூவிழும் மரங்களை வளர்க்கிற உரிமை கொடு. எதிர் திசை தூரமே அழைக்கிறதே. கவின், இதை மட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல கவின். இன்னைக்கு காலையில தான் இது நடந்துச்சு. எல்லாரும், கலை, பிரீத்தி, மகா எல்லாரும் வெளியே கூட்டிட்டு போனாங்க. ஆனா என்னால நிம்மதியா இருக்க முடியல. உன்கிட்ட சொல்லணும்னா எல்லாத்தையும் விட்டுட்டு உன்கிட்ட சொல்ல வந்து எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கவின். அனாத மாதிரி இருக்கண்டா, யாருமே இல்லாத மாதிரி இருக்கு கவின். நான் என்னடா பண்றது? ஏன் சஞ்சு அல்லாதடி, சத்தியமா என்னால தாங்க முடியல. இந்த நிமிஷம் உன் வலி என்னது எனக்கு நல்லாவே புரியுது. தப்பெல்லாம் என் மேலதான் சஞ்சு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. நீ எதை நினைச்சு பயப்படாத. நான் சொல்றத மட்டும் கேளு. அல்லாம எப்படிடா இருக்கிறது? என்னால அல்லாமலாம் இருக்க முடியாது கவின். நீ போனதுல இருந்தே என் மனசு நிம்மதி இல்லாம தான் இருக்கு. ஆனா இப்ப இரு, என் நிம்மதியே போச்சு கவின். நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. என் அம்மா அப்பாவுக்கு துரோகம் பண்ணிட்டேன். எந்த பொண்ணும் பண்ணக்கூடாத தப்பு பண்ணிட்டேன். பெத்தவங்களுக்கு கவின், நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன். ஆனா என்னடா
ஒரு பொண்ணா இருந்து உன் இடத்துல இருந்து பார்க்கும்போது உன் பையன் நியாயமானதான். இதுல நான் உன்னை சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. நான் சொல்றதை மட்டும் கேளு.